நல்ல மெய்ப்பன் என மொழிந்து நம்மோடு கூட வாழ்ந்து நம்மளை வழிநடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கடந்து போன ஏப்ரல் மாதம் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதமான உயிர்த்தெழுதலின் பண்டிகை எல்லாவற்றையும் கொண்டாடி முடித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதம் ஆண்டவரே இதோ நீர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறேன். தொடர்ந்து காத்தருளும் இந்த நாளின் நிறை செய்தி பாடல் வேலையை ஜெப வேலையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதம். இதை கேட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படியாக அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் என்கின்ற ஒரு பிரெஞ்ச் மிஷனரி பிரேயர் பேண்டினுடைய சாங்கை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். வடதிசை வாழும் என் குடும்பம் உடன் என் நினைவில் கலந்து விடும். வடதிசை வாழும் என் குடும்பம் உடன் என் நினைவில் கலந்து விடும். தேவனின் வலுக்கரம் என் கரமலட்ட வல்லமை தேவன் வெளிப்படுவார். வல்லமை தேவன் வெளிப்படுவார். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன். என் இயலாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. லட்சியத்தோடு அர்த்தமுள்ள பொறுப்பை ஏற்று முனைந்த பின்னர், லட்சியத்தோடு அர்த்தமுள்ள பொறுப்பை ஏற்று முனைந்த பின்னர், அனைவரின் உள்ளம் சங்ககமாகும் ஒன்றியம் வழங்கும் தேவனே மகிழ்வான். ஒன்றியம் வழங்கும் தேவனே மகிழ்வான். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன். என் இயலாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. தனக்கென வாழ நினைவிலும் மறந்து மாற்றவர் மீது நாட்டம் கொண்டார். தனக்கென வாழ நினைவிலும் மறந்து மாற்றவர் மீது நாட்டம் கொண்டார். சுவிசேஷம் தானாய் சிதறிய வேகம் சமூகத்தை சீக்கிரம் வசப்படுத்தும். சமூகத்தை சீக்கிரம் வசப்படுத்தும். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன். என் இயலாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. அதிகாலை
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை நேரத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது 1 பேதுருவின் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் இருக்கின்றது. முக்கியமாக இதனுடைய முக்கியமான காரியம் 9ஆம் வசனம், இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்ற முக்கியமான ஒரு வசனம். அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உயிருள்ள ஆண்டவராகிய இயேசுவை ஒரு கல்லாக, அதாவது தூய இனமாக நம்ம பார்க்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள கல்லாக இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மளை வழிநடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம இந்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்கின்றோம். 1 முதல் 3, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவராய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். இல்லையா? முதல்ல கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், அதனால அவர் சுவைத்து பாருங்கள் என்று பேதுரு சொல்றாரு. இதே ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் 34ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 34:8 சொல்றார். கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் எவ்வளவு அழகானவர், இனிமையானவர், அவர் சுவை எப்படி இருக்கும் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்றாரு. 2வது, உங்களுடைய வஞ்சகம், தீமை, வெளிவேடம், பொறாமை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியாருங்கன்றார். அதான் நம்ம பார்க்குறோம். இல்லையா? நீங்கள் எல்லா குணத்தையும் துர்குணத்தையும் நீங்க விட்டு விடுங்க. சகல துர்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் ஒழித்து விடுங்கள். அப்போ எபேசியர் 4:22-31 பார்க்குறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு சகல கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 3:8 பார்க்கிறோம். இப்பொழுது கோபமும், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயிலிருந்து புறப்படும் தூஷணமும், வம்பு வார்த்தையுமாகிய இவள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். யாக்கோபு 1:21 பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். இல்லையா? இதுதான் இப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது எது? ஏசு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அழகா சொல்லிட்டார். வா, உள்ள போறதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்தாது. நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, அது உலக பிரகாரமா நீ சாப்பிட்ற எல்லா உணவும் வெளியிலே ஆசன வழியாய் வெளியே வருகிறது. ஆனால் நீ திட்டுற வார்த்தை, நீ பேசுகிற வார்த்தை, உன்னுடைய செயல்பாடு எல்லாம் மனுஷனை அது தீட்டாக்குகிறது. இல்லை, நீ பேசுற கெட்ட வார்த்தை இன்னொருத்தனை காயப்படுத்துது, நீ பேசுற நல்ல வார்த்தை அவனை ஆற்றுகிறது. அப்போ நீ என்ன வார்த்தை பேசுற, உடைய பொறாமை, துர்குணம், அதான் சொல்றாரு. நீங்கள் எல்லா வகையான தீமை, வஞ்சகம், வெளிவேடம், பொறாமை, அவதூறு ஆகியவற்றை அகற்று. இல்லையா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருக்கும். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் என்று ரொம்ப அழகா பேதுரு சொல்றார். அடுத்தது, உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக என்று ஆரம்பிக்கிறார். அப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகள் திருவசனமாகிய களங்கமில்லாத
ஞான பாலின் மேல் வாஞ்சாருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பாலை குடிக்கிறோம், அது எவ்வளோ அழகா இருக்கு, ருசியா இருக்கிறது. அது எலும்புகளுக்கு அது ரொம்ப பலமா இருக்குது. குழந்தைகள்ல பால் குடிக்கிறதுனால தான் அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் பலம் படுகிறது இல்லையா? அதான் மத்தேயு 18:3 பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரிடத்துல சேரும் பிள்ளைகள் அடைக்கலமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 5:12-13 பார்க்கிறோம். பால் குடிக்கிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவன். அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த காரியத்தை எபிரேயர்ல மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினால அல்ல அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை நிலையானது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல சேருங்கள். அப்ப நாம் அவர் ஜீவனுள்ள கல்லாக்குறாரு, நாமும் ஜீவனுள்ள கல்லா இருந்து அவரிடத்துல சேர்ந்து அப்படி ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். சங்கீதம் 118:22 பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஏசாயா 28:16 பார்க்கிறோம். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை விலையேற பெற்ற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அப்போஸ்தலர் 4:11 வீடு கட்டுவர்களாகி உங்களால் அப்பமா என்னப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்ல ஆனார் இல்லையா? அதான் இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூளைக்கல்லை நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காணுகிறது. இயேசுவை பற்றி சொல்லுகிறது இல்லையா? அதான் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:20-22 அதான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் கடவுளுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் கடவுளுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு முன்னிட்டு வேண்டுகிறோம் என்று சொல்றார். எபிரேயர் 13:5-15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் கனியை அவர் மூலமாய் எப்பொழுதும் கடவுளுக்கு செலுத்த கடவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கற்களாக இருக்கிறோம். அவர்தான் பெரிய கல். அவர் அந்த கல்லை மூளைக்கல்லாக கடவுள் மாற்றினார். அந்த மூளைக்கல்லின் கீழே அஸ்திபாரமாக நாமெல்லாம் இருக்கிறோம். கடவுள் நம்மளை அப்படிதான் வச்சிருக்கிறாரு இல்லையா? இப்போ நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாய் வழங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லு முதன்மையான மூளைக்கல்லையாச்சு. அப்போ இந்த உலகத்தில் சில நேரத்தில் நம்மளை எல்லாரும் ஒதுக்கி தள்ளலாம் இல்லையா? கைவிட்டு விடலாம். மனிதர்களே அப்படிதான், நமக்கு துரோகம் செய்யலாம், மறந்து விடலாம், நம்மளை யாரும் நினைக்காம இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளை மறக்க மாட்டார். ஒருவேளை மற்றவங்க கைவிடப்பட்ட கல்லை ஆண்டவராக இயேசு எடுத்து அதை ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக அந்த கல்லுக்கு கொடுக்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 8:14 பார்க்குறோம். அவர் இஸ்ரவேல் 2 கோத்திரத்தாருக்கும் தடுக்காமலும் கண்மலையுமாய் இருக்கின்றார். அதே நேரத்தில் ரோமர் 9:32-33 பார்க்கிறோம். அவர்கள் இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுவதற்கான கல்லையும் விழுவதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். எல்லாம் அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த போது அவரை மேசியா என்றும் உலக இரட்சகர் என்றும் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படாமல் சொல்லினே இருக்கிறார் இல்லையா? தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, முக்கியமாக பவுலடிகளால் இயேசுவை பற்றிய செய்தியை உலகமெங்கும் அவர் அன்றைக்கு அறிவித்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதான் மத்தேயு 21:42-44 பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கூட நிறைய பேர் கூடவே இருப்பாங்க. முக்கியமான நேரங்களில் நம்மளை கழட்டி விட்டுருவாங்க, நம்மளை விட்டு விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள், மறந்து விடுவார்கள். கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இது உலகம் இல்லையா? இது சாதாரண ஒரு உலகம். இன்னைக்கு ஒரு
ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒருவரை மட்டும் கலட்டி விட்டு போகிற மக்களாக இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சுயநலத்தோடு வாழுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாரையும் விடுவதில்லை. அவர்களுக்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் உலகத்தில் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா, சோதனையில் இருக்கிறீங்களா, பிரச்சனையில் இருக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை அவர் காக்க வல்லவர். அடுத்தது பார்க்குறோம், நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கடவுள் நம்ம எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? உபாகமம் 7:6 நீ உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூ சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை நமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். யாத்திராகமம் 19:5-6 நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். வெளிப்படுத்தல விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் ஆக்கினார். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு நமக்கு சொந்த ஜனங்களாய் மாற்றினார். உபாகமம் 14:2 பார்க்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்கிறார். அடுத்தது சொல்றாரு, நம்மளை அந்தகாரத்திலிருந்து மீட்டவர் இல்லையா? ஏசாண்டவருடைய பாடு, மரணம், அப்படி சிலுவை பாடுகள் வழியாக மீட்டு நம்மளை ஆண்டவர் ரட்சித்து அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, நம்மளை ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவர். ஆண்டவருடைய புண்ணியங்களை குணாதிசயங்களை அறிவிக்கும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம மூளைக்கல்லாக நம்மளை வச்சிருக்கிறார். எங்கேயோ இருந்தோம், கைவிடப்பட்டிருந்தோம், ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இல்லையா? இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்? அவங்க பெரிய ஜனமா இருக்கிறார்கள் என்று இல்லை, அவங்க சிறிய ஜனமா இருந்தாங்க இல்லையா? உலகத்திலே சிறிய ஜனமா இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பாலும் தேன் வழிந்து ஓடுகிற தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதனால இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் சிறிய கூட்டம் அல்ல, பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. அப்போ காரணம் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கு அந்த கூட்டம் பெருசா இருக்கு. எபேசியர் 5:8 பார்க்கிறோம், முற்காலத்துல நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். கொலேசியர் 1:13 பார்க்கிறோம், அவரே நம்ம இருளின் அந்தகாரத்தின் இன்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிறார். ஓசியா 2:23 லோர்காமாவுக்கு இறங்குவேன், லோ அம்மிக்கு நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவனே என் கடவுள் என்று சொல்லுவான். ரோமர் 9:25-26 என் ஜனமல்லாதவர்களை என் ஜனம் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லுவேன். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிருக்கிறார். உலகம் நம்மளை வெறுத்து ஒதுக்குது இல்லையா? வெறுத்து ஒதுக்குது. நம்மளை இவன் தேவையில்லை, இவன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி சொல்லலை. நீ எனக்கு பயன்பெறுவாய். ஒனேசிமு என்ற அந்த வேலைக்காரனை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? பிலோமோனுடைய வேலைக்காரன் அவனிடத்திலிருந்து பணத்தை திருடி விட்டு அவன் ஓடி விடுகிறான். அங்கே பவுலடிகளாரோடு சிறையில் இருக்கும்போது அவனை பற்றி அறிந்து அவனை நற்செய்தி அறிவித்த நல்லவனாக மாற்றி அவனை நல்ல ஒரு மனிதன், அவனை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அவன் பிலோமனுக்கு கடிதம் எழுதுவான். அப்போ அதில் சொல்லுவான், இவன் என் மகனை போன்றவன், என் இருதயம் போன்றவன், ஒனேசிமு என்று சொன்னால் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அர்த்தம். அதனால நம்மையும் கூட ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி ஆண்டவருக்காக பணி செய்ய, நற்செய்தியை அறிவிக்க, நல்ல மெய்ப்பனாக இயேசுவின் குரலை கேட்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேலைக்காக என்று சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தள்ளப்பட்ட கல்லாக எங்களை ஆண்டவனை தெரிந்து கொண்டு மூளைக்கல்லாய் மாற்றிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ கிருபை தார். இந்த நாளில் கூட வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரலும், கடுமையான வெயிலாக இருக்கிறது, இதில் நாங்கள் பயணம் பண்ணுகிறோம், ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் காத்தரலும். குழந்தை முதல் பெரியோர் வரை ஆசீர்வாதம், வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள் எல்லாம் இந்த வெயிலில் ஆண்டவர் கஷ்டப்படுறாங்க, காத்தரலும். வெயிலின் மூலமாய் வருகிற வியாதியிலிருந்து எங்களை காத்தரலும். இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பர் சாரி மேஜக்காவே அன்பான பிள்ளைகள் வார்த்தல் மரியாதையும் ஆண்டவரே இப்படி அன்புக்குரிய சாக்கோஸ்தாரையும் டீச்சரையும்
ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகள் ஆசீர்வாதம் நடைபெற்று வருகிற விபிஎஸ் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஒருவேளை இதை காணுகிறவர்கள் இந்த விபிஎஸ் ஊழியங்களுக்கு பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை வாங்குவதற்கு உதவி செய்யும்படியாக நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகளை கர்த்தர் காத்தருளும். கட்டுமான பணிக்கு தேவையான உதவிகளை என் தேவனை செய்து தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி எல்மாங்க டிஎஸ்பி சாருக்காக, நெக்ஸரையருக்காக, இப்படி தாமஸ் ஐயாவுக்காக ஆண்டவர், விசேஷமாக என்னுடைய பேர் நம்பர் வெண்கடையா மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராபின்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறார், ஜபிக்க முடிய கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை தந்து மீண்டுமாய் ஆண்டவரை மூளைக்கல்லாய் எழுந்து முடிய ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். யாரெல்லாம் படுக்கையில் பலவீனமாக இருக்கிறாங்களோ, சுகவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து பரிபூர்ண சுகத்தார். அதனால பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றவர்களே ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர் பதட்டத்தினால இன்னும் கேஸ் பிரச்சனை இருக்கிறது, பெட்ரோல் பிரச்சனை இருக்கிறது, பல நாடுகளில் உணவு பஞ்செல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர். சீக்கிரமாய் போற முடிங்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போர் முடிட்டோம். உலகம் அமைதியாக இருக்கட்டும். குறிப்பாக என்னுடைய ஆசிய பிராந்தியம் அமைதியாக இருக்க என் தேவனே நீர் கிருபை தர வேண்டுமா நான் கெஞ்சியம் என்றான். கண்ணீரோடு ஜபிக்கிறோம். இப்படி ஐஎல்சிக்காக, 3 சபை சங்கங்களுக்காக, போதகர் பிதாக்களுக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவரே, ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்கள், வட்ட தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் சிறப்பான ஊழியங்களை செய்ய கிருபைத்தார். இப்படி பெருஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிற திறக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க ராஜா. கண்ணீரோடு ஜபிக்கிற நிச்சயமாய் நீர் திறப்பேர் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ராஜா. அதே போல என்னுடைய பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவர், விசேஷமாக என்னுடைய ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவை, முதலமைச்சரவை எல்லாருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திய ராஜா. உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு தந்து நாளை தினத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய முதல் பரிசுத்தமான திருவிருந்தோர்களுடைய ஆராதனை பங்கு பெற்ற வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தாரும், காத்தவர்களும் வழி நடத்தும். இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர் ஜபித்தவர்கள், ஆண்டவர் ஜபிக்காதவர் மக்கள் ஆண்டவரை அநேகர் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஷேர் பண்ணுறவர்கள், எங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்காக ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை சமாதானத்தார். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், வெளிநாட்டு வாழ் மக்கள், வெளிநாட்டு வாழ் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தின வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரலாம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசையில் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.